Hello friends, நம்ம இந்தியால டிசீஸ்ன்றது வந்து நிறைய டைப் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கே நல்லா தெரியும். அதுல வந்து ஒரு டைப் வந்து காக்ரோச் மூலமா நம்ம வீட்ல ஒரு மூலையில இருக்க காக்ரோச் மூலமா அவ்வளவு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்ப கரண்ட் சீசன்ல. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதோட பிரிவென்ஷன், அதுக்கப்புறம் இது கியூர் எப்படி நம்ம பண்றதுன்றத பத்தி டோட்டலாவே நம்ம பாத்துடலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காக்ரோச் என்ன பண்ணுதுன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அந்த சாப்பிடும் போது லைட்டா அவர் வந்து அவரோட மவுத்தை வந்து வச்சுட்டு போயிடுவாரு. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியுமா ஆகும், சீரியஸா வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகுதும். அந்த ஃபுட் பாய்சனிங் ஆகுறதுனால நம்மளுக்கு தான் டிசீஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து லைக் வாமிட்டிங்கா இருக்கட்டும், டயரியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி சீரியஸ் ஃபுட் பாய்சனிங் வந்து இந்த காக்ரோச்சால தான் ஆகுது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் பாய்சனிங் மட்டும் கிடையாது, டைஃபாய்டும் சேர்த்தே வரும் இந்த காக்ரோச்சால. லைக் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சால்மனெல்லா பாக்டீரியா. சோ இது பாத்தீங்கன்னா லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அமீபான்னு கூட சொல்லலாம். சோ இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சீரியஸ் டைஃபாய்டை கூட எடுத்துட்டு வந்து விட்டுரும். சோ அதனால வந்து காக்ரோச் கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அப்புறம் வந்து ஃபுட் வந்து ஹைஜீனா இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னா, இப்ப நம்ம ரெகுலரா சாப்பிடுற ஃபுட் வந்து ஹைஜீனா இல்ல, நம்ம வந்து கவர் பண்ணி வைக்கல. சோ நம்ம டைரக்டா போறோம், கிச்சன் போறோம், எடுத்து சாப்பிடுறோம். அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா டிசீஸ் வரும். நம்ம கிச்சன் போறோம், எடுத்துட்டு சாப்பிடுறோம், அதெல்லாம் விஷயம் கிடையாது. அந்த ஃபுட் வந்து கவரா இருக்கணும். அப்படி கவரா இல்லைன்னா கண்டிப்பா வந்து காக்ரோச் வந்து அந்த இடத்துல வந்து மவுத் வச்சிருக்கும், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கும். சோ இட்ஸ் கிரீப்பி திங், ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். சோ கண்டிப்பா வந்து டிசீஸ்ன்றது வரும். சோ நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி வந்து உங்களுக்கே தெரியும், சோ காக்ரோச்னு கிடையாது, சோ ஒரு ஆன்ஸா எந்த ஒரு பூச்சி எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வர்றது என்னன்னா டிசென்ட்ரி தான் வரும். அதுவும் வந்து இந்த காக்ரோச்சால வந்து டிசென்ட்ரி கண்டிப்பா வரும், வித் சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸோட வரும். சோ அதனால வந்து காக்ரோச் கிட்ட கொஞ்சம் பத்திரமாவே இருங்க. காக்ரோச் பாத்தீங்கன்னா சோ என்ன பண்ணணும்ன்றத நான் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோலயே நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ ஒரு பிரிவென்ஷனா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காக்ரோச்சோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து காக்ரோச்சோட சலைவா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, பாடி பார்ட்ஸ்னா அந்த கால் தான் சொல்றேன், சலைவா உங்களுக்கே தெரியல எச்ச. சோ அந்த எச்ச அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நம்மளோட பாடி மேல பட்டுதோ இல்ல வந்து நம்ம அதை வந்து ஃபுட்டு மேல பட்டு நம்ம சாப்பிட்டுறோம் அப்படின்ற பட்சத்துல அலர்ஜிஸோட சேர்த்து ஆஸ்துமாவும் வரும். சோ நல்லா இருக்க ஆளுக்கு ஆஸ்துமா வந்தா என்ன நடக்கும், எஜுகேஷன், ஜாபு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் அது டிராஸ்டிக்கா அடி வாங்கும். சோ இதுக்கெல்லாம் கியூர் என்ன ஈஸ்வர் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வர் கண்டிப்பா நான் சொல்றேன். சோ இதுக்கெல்லாம் கியூர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஹவுஸை வந்து கிளீனா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து கவர்ல தான் இருக்கணும். ஃபுட்டு வந்து வெளியே எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு ஃபுட்டும் கவர்ல தான் வச்சிருக்கணும். இல்ல கவர்ல இல்ல தனியா இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா வந்து வீக்லி ஆர் மந்த்லி வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணணும், காக்ரோச்சஸ் அண்ட் மற்ற பூச்சிகளை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகல, இந்த மாதிரி டிசீஸ் வருதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும். சோ இதெல்லாம் இருக்கு கைஸ். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி நியூ வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே.